காற்றடித்தால் பறந்து போவதற்கு நாம் சருகல்ல, புயலே அடித்தாலும் இடியே இடித்தாலும் இதே இடத்தில் நிலைத்து நிற்போம். சீமான் என்ன ஒரு பாதையில வரார் அப்படின்னா, இந்த திராவிட இயக்கம் உருவாக்கிய மேடை பேச்சு பாரம்பரியம், அதுல எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவித்துவ நடையில இருக்கும். என்ன உங்களுக்கு இதை கன்வே பண்ணுது? இந்த சென்டென்ஸை நீங்க எப்படியெல்லாம் இழுத்து 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 பேசலாம் நீங்க. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் இளைஞர்கள் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இதே பஞ்சா மாத்திரலாம். இதே இப்ப விஜய் பேசுறதா இருந்தா, என்ன சருகு நினைச்சியா காத்தடிச்சா பறந்து போறதுக்கு, அது கூட இதை பார்த்தா ரஜினி பேசுற மாதிரி இருக்கு. இடியே இடிச்சாலும் இதே இடத்துல நிப்போம் நாங்க தெரியுமா அப்படின்லாம் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பாவம், சாரி, என்ன போய் இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க. ஃபார்மேட் மாறி போயிடுச்சு. கஷ்டப்பட்டு இன்னைக்கு தாத்தாக்கள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாலின்லாம் தமிழ் இங்கிலீஷையும் கலந்து பேச்சு மொழியில எழுதி இதே ஸ்டாலின் இப்ப எழுதி ஸ்டாலின்ட்ட அது கூட யாராவது எழுதிதான் தரணும்னு வச்சுங்களேன். காத்தடிச்சா பறந்து போறதுக்கு நம்ம சருகுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல, புயலே அடிச்சாலும், புயலே அடித்தாலும்னு சொல்லக்கூடாது, புயலே அடிச்சாலும் இடியே இடிச்சாலும் இங்கதான் இருப்போம் நம்ம அப்படின்னு இப்ப லாங்குவேஜை மாத்திட்டாங்க. அவங்களே மாத்திட்டாங்க. இன்னும் லாங்குவேஜ் மாத்தணும் அப்படின்னா என்னன்னா, காத்தடிச்சா பறந்து போறதுக்கு நாம சருகல்ல அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளம். சருகுனா என்னன்னு தெரியாது இல்லையா? சருகுனா காஞ்சு போன இலை. காத்தடிச்சா பறந்து போறதுக்கு நான் என்ன ட்ரைடு லீஃப்னு நினைச்சியா அப்படின்னு கொண்டு வரணும். அப்பதான் இன்னைக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, புயல் இடி கூட அவங்க கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் என்ன ஸ்டாம் இருந்தாலும் சரி, இல்ல தண்டர் லைட்னிங் அடிச்சாலும் சரி, நாங்க இதே இடத்துல ஸ்டாண்டிங்கு அப்படின்னு அந்த மாதிரி அப்படி மொழி அப்படியே மாறி மாறி கொண்டு வரணும். அப்பதான் நான் உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஏற்கனவே திமுக மாறிடுச்சு. சீமான் மாத்துவாரா அப்படின்னு தெரியல.